Hi friends, நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோட் 695 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். நிறையா பேருடைய வாழ்க்கையில் அமானுஷமான நிகழ்வுகள் நடக்கும். ஆனால் ஒரு சில பேர்னால அந்த ஒரு அமானுஷ நிகழ்வுலேருந்து வெளியே வரவே முடியாதுங்க. அந்த நிகழ்வு வெறும் ஒரு நாள் ராத்திரி மட்டும்தான் நடந்திருக்கும். அந்த ஒரு நாள் ராத்திரி அவங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய யுகம் மாதிரி கடந்து போக முடியாத மாதிரி அதிலேயே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு மகேஷ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு ஒரு 12 வருடத்துக்கு முன்னாடி நடந்ததாகவும், இந்த நிகழ்வு 12 வருடம் ஆனாலும் இதுக்கப்புறம் ஒரு நாள் இரவும் அந்த ஒரு நிகழ்வை பற்றின பயம் என்னுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பையங்க. அதாவது வெல் டு டூ ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி அவங்களுக்குன்னு நிறையா சொத்து இருக்குது. கிராமத்துலலாம் வந்து நிறையா பண்ணை வீடுகள், ஃபார்ம் ஹவுசஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ளஸ் நிறையா தோட்டம் தெருவு இந்த மாதிரி எக்ஸப்ஷனலாக வச்சுருக்காங்க. அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவை சேர்ந்தவங்க, அவங்க அப்பா வந்து தமிழ்நாடை சேர்ந்தவர். ஸோ ஆந்திராவில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர்லேருந்து 30 ஏக்கர் நிலம் இருக்குது. அதை ஒட்டுன மாதிரியே ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு தாட்டெல்லாம் வராது. ஆனால் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற தாட் இருக்குங்க. பிஸ்னஸ் வந்து மகேஷ் பண்ண ஆரம்பித்தார். ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஷனல் ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் வீட்டில் இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு ஏற்படுது. சரி, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கலான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த ஒரு பொண்ணும் அவருக்கு செட் ஆகலை. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்களுடைய சொந்தக்கார பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க ஆந்திராவில், அவங்களையே கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு லைஃபு. ஸோ அந்த கல்யாணம் பண்ண பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டோர்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆந்திராலையும் இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணால் என்ன, வேறு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அதே டைமில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை. அவங்கள எடுத்து போய் அவங்க அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. இவருக்கு அவங்க மாமியார் வீட்டில் ஸ்டே பண்ணுறது வந்து அவ்வளோ பிடிக்காதான். ஸோ நான் வந்து என்னுடைய ஃபார்ம் ஹவுஸில் போய் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி அவருடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு வராருங்க. ஃபார்ம் ஹவுஸில் சுக்கரன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இருக்கார். அவர் தான் வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸை டேக் கேர் பண்ணிக்கிறதெல்லாம். அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகேஷுக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அங்கிள்னு சொல்லி தான் வந்து அந்த சுக்கரன் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாராம். அதே மாதிரி அவருமே வந்து தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் மகேஷை பார்த்துப்பாராம். ஸோ மகேஷ் வராரு அப்படின்னாவே அந்த சுக்கரனில் அந்த ஃபார்ம் ஹவுஸை வந்து சூப்பராக ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் அவர் வர வரைக்கும் கேட்லேயே நின்று காத்துக்கிட்டு இருப்பாராம். இவருமே ரொம்ப ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட சுக்கரன் அங்கிளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு சர்ன்னு போய்கிட்டே இருக்காரு. கரெக்டாக அவருடைய ஃபார்ம் ஹவுஸுக்கும் போகிறாரு. பார்த்தா கேட் வாசலில் சுக்கரன் அங்கிள் இல்லை. என்ன இது, அங்கிள் இங்கே தானே நின்றுட்டுருப்பாரு, இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவரே இறங்கி கேட்டை ஓப்பன் பண்ணுறாரு. கேட்டை உள்ளே போயிட்டு காரை வந்து பார்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே அங்கிள்னு கூப்பிட்டு உள்ளே போகிறாரு. அந்த சுக்கரன் அங்கிள் இல்லவே இல்லை. என்னடா இது ரொம்ப வியர்டாக இருக்குது, நான் எப்போ வந்தாலுமே சரி இந்த சுக்கரன் அங்கிள் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார், ஆனால் இன்றைக்கி அவர் இல்லவே இல்லையே, என்னது இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. சரி, நம்ம அவருடைய பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவருக்குன்னு தனியாக ஒன்று வீடு இருக்குது, அங்கே இருப்பார் போல இருக்கே, ஒருவேளை அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், வயசாகிடுச்சுல, சரி அவர் போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அப்படியே வெளியே வராரு. அப்படியே பின்னாடி இருக்கிற அந்த சின்ன குடிசை வீடு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து போகிறாருங்க. வீட்டுக்கு வெளியே இருந்து கூப்பிடுறாரு. ஆனால் வீட்டுக்குள்ளேருந்து எந்த ஒரு ஆன்சருமே வரல. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது. சரி, வீட்டு கதவை தட்டி பார்ப்போம்னு சொல்லி தட்டுறாரு. பார்த்தா வீட்டு கதவு ஓப்பன் ஆகுது. சரி, கதவு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மெதுவாக வீட்டுக்குள்ளே போனால்
கிச்சனில் யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி பயத்தோட அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி சவுண்டு வந்து இவருக்கு கேட்குது. என்ன இது சவுண்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக கேட்குது, கிச்சனில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி போய் எட்டி பார்த்தா, அந்த சுக்கிரன் அங்கிளில் அந்த கிச்சனுடைய மேடைக்கு கீழே வந்து உட்காந்து பயத்தில் இப்படி வச்சு அப்படின்றாரு. அங்கிள் அங்கிள் என்னாச்சு 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 அப்படின்னா, வராதப்பா அங்கே நில்லுப்பா அப்படின்றாரு. அங்கிள் என்னாச்சு அங்கிள், என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க, ஏதோ உடம்புனா சரியில்லையா, ஏன் என்னை பார்த்து ஏன் பயப்படுறீங்க அங்கிள், நான் உங்கள் மகேஷ் அப்படின்னா, இல்லைப்பா அங்கே நில்லுப்பான்ற. அங்கிள் என்ன ஆச்சு சொல்லுங்கள் அங்கிள், தம்பி உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்குறேன். என்ன அங்கிள், நம்மளுடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன பயம், உங்களை பார்க்கணும் அப்படின்ற ரொம்ப ஆசையில் தான் வந்திருக்கேன். என்னுடைய ஒய்ஃபை அவங்க அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே கூட ஸ்டே பண்ணாமல் உங்களை பார்க்குறதா வந்திருக்கேன். என்ன அங்கிள் உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு என்ன பயம் அப்படின்னு. இல்லைப்பா நான் பார்க்குறது நீயும் பார்க்குறியா அப்படின்றார். என்ன அங்கிள் நீங்கள் பார்க்குறீங்க, ஒன்றும் புரியல, என்ன சொல்ல வரீங்க, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருப்பா அப்படின்றார். மகேஷ் உடனே திரும்பி பார்க்குறாரு. அங்கிள் அங்கே யாருமே இல்லையே, என்னப்பா உனக்கு தெரியலையா, அங்கிள் என்ன சொல்கிறீங்க, என்ன பார்க்க சொல்கிறீங்க, நான் பின்னாடி பார்த்தா யாருமே இல்லையா அங்கிள். உன் பின்னாடி ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்குப்பா, கிட்டத்தட்ட ஒரு 7 அடியில் முடியெல்லாம் விரித்து போட்டு ஒரு மாதிரி விகோரமான ஒரு கோலத்தில் நின்றுக்கிட்டு இருக்குப்பா, உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்குப்பா, பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்குதுப்பா அப்படின்ட்டு. மகேஷுக்கு பெருசாக இந்த பேய் அமானுஷத்துலாம் நம்பிக்கை இல்லை. அங்கிள் என்ன அங்கிள் சொல்கிறீங்க, ஒன்றுமே இல்லை அங்கிள், பயப்படாதீங்க, வாங்கன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சுக்கிரன் அங்கிளுக்கு இவரே டீ எல்லாம் வச்சு கொடுத்துருக்காரு. குடிங்க அங்கிள், என்னாச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, ஏதாவது பார்த்து பயந்துட்டீங்களா அப்படி இப்படின்லாம் கேட்குறாரு. அப்போ தான் சுக்கிரன் அங்கிள் வந்து ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இல்லைப்பா நான் எப்பயுமே இந்த வயல்வெளியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுவேன் இல்லையா டெய்லியும், அந்த மாதிரி வீடு க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே போனேன். அந்த டைமில் ஒரு நைட் இருக்கும், ஒரு 9 மணி 9:30 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த வயல்வெளியில் வந்து ஒரு ஃபுல் இருட்டு தான் இருக்கும், யாரும் இந்த சைடு வரவும் மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஏக்கர் இருக்குது அந்த வயல்வெளி. வெளியே யாரோ அந்த வயல்வெளிக்கு நடுவில் ஓடுற மாதிரி எனக்கு சவுண்டு கேட்டுச்சுப்பா. சரி ஏதாவது ஒரு மிருகங்கான இருக்கும், அதுதான் ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்தோன்னா கொலுசு போட்டு ஓடுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. நானும் ஏதோ இந்த விட்டில் பூச்சிகள் மாதிரி பூச்சியோட சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரீயாக விட்டுட்டு திரும்பியும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன்ப்பா. கொஞ்ச நேரத்துலேயே அந்த கொலுசு சத்தம் வந்து நம்மளுடைய வீட்டு வாசலில் வந்து கேட்க ஆரம்பிச்சது. என்னடா இது வீட்டு வாசலில் கொலுசு சத்தம் கேட்குது, இப்போ நார்மலாக வயலில் தான் கேட்கணும், வீடு வாசல் வரைக்கும் கேட்குது அப்படின்னு சொல்லி அப்பயும் நான் பெருசாக எடுத்துக்கல. என்னுடைய க்ளீனிங் ப்ராசஸில் தான் இருந்தேன். அந்த டைம் வந்து ஒரு 11-11:30 இருக்கும். திடீர்னு நம்மளுடைய வீடு மெயின் டோர் வந்து ஓப்பன் ஆகிற சவுண்டு வந்து கேட்டுது எனக்கு. இந்த டோர் ஓப்பன் ஆனாலே ஒரு மாதிரி அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்குமா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சுப்பா. யாரோ வராங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மெயின் டோர் ஓப்பனாக இருக்குது, ஆனால் யாருமே வரலை அது வழியா. என்னடா இது அப்படின்னு சொல்லி லைட்டாக கொஞ்சம் பதறிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது. வெளியே காற்று கொஞ்சம் பலமாக அடிக்க ஆரம்பிச்சது. அந்த காற்று கொஞ்சம் அப்படியே புயல் வேகத்தில் வந்து அடிக்க ஆரம்பிச்சது. என்னடா இவ்வளோ காற்று அடிக்குதுன்னு சொல்லி போய் நம்ம கதவை மூடிட்டு திரும்பி வந்து க்ளீனிங் ப்ராசஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது கிச்சனில் யாரோ நின்றுக்கிட்டு இருக்கா மாதிரியும் கிச்சன்லேருந்து ஒரு பெண் இருமுறை சவுண்டு வந்து எனக்கு கேட்டுது. ஒருவேளை கதவை திறந்து நான் பின்பக்கமாக நின்று க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரோ எனக்கு தெரியாமலே கிச்சனுக்குள்ளே ஓடிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கோவத்தில் யார் இது அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும்போது கிச்சனுக்குள்ளேருந்து சிரிக்கிற சவுண்டு வந்து கேட்டுச்சுப்பா. அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்னை வந்து வந்துட்டியா வா அப்படின்னு சொல்கிற மாதிரி வாய்ஸ் எல்லாம் கேட்டுச்சு. அப்படியே நான் நின்னேன், ஃப்ரீஸ் ஆகி போய் நின்றுட்டு என்னடா இது இந்த மாதிரிலாம் கேட்குது, யாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் பதில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் மெதுவாக கிச்சன் பக்கத்தில் போயிட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணேன். கிச்சனில் வந்து லைட் எரியல, ஸ்விட்சை போட்டால் பட்டுன்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, சுத்தமாக வெளிச்சமே கிடையாது. அதுக்கப்புறம் கிச்சனில் யாரோ பாத்திரங்களை போட்டு கீழே தள்ளுற மாதிரி சவுண்டு வந்து கேட்டுச்சு. என்னடா இது இந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி ஒரு மெழுகுபத்தி இருந்தது, அந்த மெழுகுபத்தியை பொருத்தி அப்படியே வந்து வச்சு அந்தோடைய வெளிச்சத்தில் மெதுவாக கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகிறேன். என்டர் ஆகி எட்டி பார்த்தா கிச்சன் நடுவில் ஒரு பெண் நின்றுக்கிட்டு இருக்குப்பா. அந்த பெண் வந்து பின்னோக்கி நின்றுக்கிட்டு இருக்கு, ஜன்னலை பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு. அப்படியே ஜன்னல் வழியாக வர காற்றுலேருந்து அந்த பொண்ணுடைய முடி வந்து பறக்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்குது. வந்துட்டியா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், வா 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 அப்படின்னு சொல்லி திரும்பிச்சுப்பா. திரும்பணுன்னு அந்த மூஞ்சியை பார்த்தேன் பாரு, எனக்கு அப்படியே கிருகிருன்னு ஆயிடுச்சு. இது வந்து எங்கேருந்து வந்ததுன்னே தெரில, ஏன் இங்கே வந்ததுன்னு தெரில. ஒரு மாதிரி
பயத்தோட உச்சகட்டத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நான் வெளியே ஓடி வந்துட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்தவன் தான் இந்த கிச்சன் மேடையில் தான் வந்து உட்காந்தேன். கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு. இதே போஸ்டில் இதே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு அது உண்டான நடுக்கம் போகலப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே மகேஷ் வந்து, அங்கிள் ஏதோ ஒன்று ஒரு கெட்ட கனவு அப்படின்னு நினச்சிக்கங்க அங்கிள், கனவு பார்த்துருப்பீங்க, அதனால் நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க அங்கிள், வாங்க இன்றைக்கி வாங்க ஃபார்ம் ஹவுஸ்லேயே படுத்துக்கோங்க, நான் வந்திருக்கேன் இல்லையா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்கள் சமையல் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரன் அங்கிளுடைய கையை பிடிக்கிறாரு. அப்படியே கொதிக்குது, அவ்வளோ ஃபீவர் அவருக்கு. அங்கிள்னா அங்கிள் இவ்வளோ சூடாக இருக்குது? அதான் சொன்னேனேப்பா, எனக்கு ரொம்ப ஒன்றும் உடம்பு முடியலப்பா, நான் வரலப்பா ஃபார்ம் ஹவுஸுக்கு, மன்னிச்சிருப்பா, இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருப்பா, நான் இங்கே இருக்கேன். அங்கிள் பயப்படாதீங்க அங்கிள், நான் இருக்கேன், இங்கே தனியாக இருந்தால் தான் உங்களுக்கு இன்னும் பயமாக இருக்கும், நான் இருக்கேன்ல, நீங்கள் வாங்க என் கூட. வேணாப்பா ப்ளீஸ்ப்பா என்னை விட்டுருப்பா, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. சரி, எப்பயுமே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதில்லை, வாழ்க்கையில் முதல் தடவை அவர் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 25 வருஷமாக அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் டைமை கொடுப்போம், இன்றைக்கி நம்ம தனியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே என்டர் ஆகிடுறாரு. சரி, நம்மளே குக் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை வாங்கிட்டு வந்து அவரே குக் பண்ணி அவரே சாப்பிட்றாருங்க. சாப்பிட்டு முடித்து ஒரு 9:30 மணிக்கு படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்க போயிடுறாரு. கரெக்டாக 9:30 மணிக்கு கரண்ட் கட் ஆகிடுதுங்க. அந்த கிராமத்தில் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னா எப்போ கரண்ட் வரும் அப்படின்லாம் தெரியல. கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, கும் இருட்டு, ஆனால் கோல்டாக இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ பெருசாக ஃபேன் அது மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. சரி, நல்லா படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. அரௌண்ட் ஒரு 12 மணி அளவில் இருக்கும். எக்ஸாக்டாக அந்த சுக்ரன் அங்கிள் சொன்ன மாதிரியே வயல்வெளியில் யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு வந்து கேட்குது. அந்த ஓடுற சவுண்டு வந்து நார்மலாக கேட்கல, சிரிச்சுக்கிட்டே ஓடுற மாதிரி சவுண்டு வந்து கேட்குது. இவர் கண்ணு முழிக்கிறாரு. ஆப்வியஸாக டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்ல தூங்கும்போது. கண்ணு முழிச்சிட்டு என்னடா இது, ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாரு. பார்த்தா எதுவுமே இல்லை, காற்று இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் சைலண்ட்டாக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அந்த வயல்வெளிக்கு நடுவில் கிடுகிடுன்னு ஓடினா ஒரு மாதிரி அந்த அரிசி ஃபீல்டுங்க அது, அந்த அரிசியோட இதெல்லாம் அப்படியே நகரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாரு. நிலா வெளிச்சத்தில் அது கிளியராக தெரியுது. ஆனால் அந்த இடத்துல யாருமே ஓடலை. ஆனால் யாரோ ஓடின மாதிரி அந்த அரிசியோட நாத்தெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே நகர்ந்து போகுது. இவர் அதை பார்த்த உடனே சுக்ரன் அங்கிள் சொன்னது தான் மகேஷ்க்கு ஞாபகம் வருது. ஒருவேளை அதுவாக இருக்குமோ? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, நம்ம தான் ஏதோ இமேஜின் பண்ணிக்கிறோம், கற்பனையிலேயே நம்ம ரொம்ப முழுகிட்டோம், அவர் சொன்ன கதையை நான் நம்பிட்டோம், பேயெல்லாம் எதுவும் கிடையாது, சைலண்ட்டாக இருக்கும், போய் படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லி திரும்பி போய் படுக்கிறாரு. இவர் படுத்த அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் ஜன்னல் பக்கத்தில் வந்து சிரிக்கிற சவுண்ட் வந்து கேட்குது. அதுக்கப்புறம் ஜன்னல் மேலே டம் 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 டம்னு தட்டினா எப்படி இருக்குமோ அந்த சவுண்ட் வந்து கேட்குது. பட்டுன்னு திரும்பி பார்க்குறாரு. நல்லா தூங்கிட்டாரு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது, சிரிக்கிற சவுண்டும் இல்லை. மெதுவாக எழுந்து ஜன்னல் பக்கத்தில் போய் யாருன்னு கேட்குறாரு. ஆனால் யாருமே பதில் சொல்லலை. சரி, இவனும் பைத்தியக்காரன் போல இருக்குது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஜன்னலை இழுத்து மூடிட்டு இவர் இந்த பக்கம் திரும்புகிறாருங்க. திரும்பின அடுத்த செகண்டு ஜன்னல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. லிட்ரலி நாட் பாசிபிள். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இவர் ஜன்னலை இழுத்து உள் பக்கமாக தான் தாப்பால் போடுறாரு, ஆனால் ஜன்னல் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த எக்ஸாக்ட் டைமில் தான் மகேஷ் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை இந்த பேயெல்லாம் இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் இவருடைய மைண்டுக்குள்ளே வருது. அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜன்னல் பக்கத்தில் யாரோ ஓடுற மாதிரி கிளியராக சவுண்டு கேட்குது. கொலுசு போட்டு ஓடுற மாதிரியும் சவுண்டு கேட்குது. சிரிச்சுக்கிட்டே அதுவும் இவருக்கு மனசில் அப்படியே பட நடிக்க ஆரம்பிக்குது. மனசு மட்டும் பட நடிக்கல, வெளியே காற்றும் அப்படியே விசு விசு நடிக்க ஆரம்பிக்குது. அந்த காற்று சத்தத்தில் ஜன்னல் வந்து டம் 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 டம்னு க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம வெளியே போக முடியாது, ரொம்ப பயமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் சுக்ரன் அங்கிள் ரொம்ப பயந்துட்டார் போல இருக்குது. நானே ஒரு தைரியமான பர்சன், நானே பயப்படுறேன்னா அவர் எந்த அளவுக்கு பயப்படுவார். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், கம்முன்னு போய் பெட்டில் உட்காந்துப்போம், எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண தேவையில்லன்னு சொல்லி போயிட்டு கம்முன்னு பெட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்காருங்க. கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷத்தில் இவருடைய வீட்டு மெயின் டோரு ஓப்பன் ஆகிற சவுண்டு அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்குது. இந்த டோர் ஓப்பன் ஆன சவுண்டு கேட்ட உடனே இவருக்கு அப்படியே வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா டோருமே உள்பக்கம் தாழ்பால் போட்டிருந்தாருங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸில் மகேஷை தவிர வேறு யாருமே கிடையாது. சுக்ரன் அங்கிள் அவருடைய அந்த சின்ன குடிலில் வந்து இருக்காரு. யார் உள்ளே வந்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் இவருடைய மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. மெதுவாக எழுந்து எட்டி பார்க்குறாரு. உண்மையிலேயே டோர் ஓப்பன் ஆகிருக்கான்னு பார்த்தா உண்மையிலேயே அவருடைய மெயின் டோர் ஓப்பன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லைங்க,
மெயின் டோர் வழியாக யாரோ ஒருத்தங்க சேறு சகதியான ஒரு இடத்துல போயிட்டு நடந்துட்டு அந்த கால் தடம் இருக்கு இல்லையா, அந்த கால் தடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர்லேருந்து அப்படியே உள்ளே நடந்து வந்துக்கிட்டு அப்படியே பார்க்குறாரு, என்னடா இது கால் தடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த கால் தடம் எங்கே தான் போகுது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நேராக கிச்சன் பக்கம் போகுது. அப்படியே கரெக்டாக கிச்சனில் எட்டி பார்த்தா கிச்சனில் அதே மாதிரி யாரோ பாத்திரங்களை உருட்டுற மாதிரி சவுண்டு வந்து கேட்குது, சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் சாப்பிடாம எல்லாம் எடுத்து அப்போ எப்படி சாப்பிடுவாங்களே, சாப்பிடும்போது நல்லா சவுண்டு போட்டு சாப்பிடுவாங்களே, அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கடன்னு கிச்சனுக்கு போகிறாரு. பார்த்தா அந்த சாப்பிட்ற சவுண்டு வந்து நின்றுடுது அப்படியே சைலண்ட்டாக. இவர் மெதுவாக மெழுகுபத்தி எடுத்து அப்படியே கிச்சனில் காட்டுறாருங்க. பார்த்தா ஒரு மிக ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, இவர் சிக்கன் வந்து நிறையா சமைச்சு வச்சுருந்தார். அந்த சுக்கிரன் அங்கிளுக்கும் சேர்த்து தான் சமைச்சார். ஆனால் அவர் சாப்பிடவே இல்லை, உடம்பு சரியில்லை, நல்லா படுத்து தூங்கிட்டார். அவருக்கு சிக்கன் வந்து மிச்சம் வச்சுருந்தாரு, சாப்பாடும் மிச்சம் வச்சுருந்தாரு. இவர் படுக்கிறதுக்கு முன்னாடி இவர் சாப்பிட்ட தட்டை ப்ராப்பராக கழுவி வச்சுட்டு தான் போய் படுத்திருக்காரு. ஆனால் அந்த இடத்துல அந்த கிச்சன் மேஜையில் அந்த சிக்கனெல்லாம் போட்டு இவ்வளோ அரிசியை போட்டு யாரோ நல்லா கழுப்பி சாப்பிட்டது வந்து அப்படியே இருக்குது. அங்கங்கே சாப்பாடு சதறி இருக்குது, சிக்கனுடைய எலும்புகள் எல்லாம் அங்கங்கே கிடக்குது. இதை பார்த்த உடனே இவருக்கு யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு கோவம் தான் வருது. ஏன்னா பேய் அப்படின்ற மாதிரிலாம் தோணலை. கோவத்தோட உச்சக்கட்டத்தில் அப்படியே கத்திக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு திரும்புறாரு. திரும்பி பார்த்தா இவர் முன்னாடி ஒரு உருவம் அப்படி வந்து நிற்கிது. அப்படியே தலைமுடியெல்லாம் விரித்து போட்டு ஒரு மாதிரி அப்படின்னு சிரிக்குது. அதை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே பட்டுன்னு ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அப்படியே நின்று அந்த உருவத்தை பார்த்து அப்படி கண்ணை மூடி ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாரும் ச்சே, இது நம்ம கற்பனையாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஏன் யோசிக்க தோணுது நம்மளுக்கு? நம்ம இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிற பர்சனே கிடையாது, பேயெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த மெழுகுபத்தியை வச்சு இப்படி திரும்புறாரு. பார்த்தா கிச்சனுடைய என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த கால் தடம் சொன்னா இல்லையா, அந்த கால் தடம் அப்படியே நடந்து போகிறத வந்து பார்க்குறாரு. அந்த கால் தடத்தை அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே இவர் போகிறாரு. ஏதோ திருட்டு பயலாக இருப்பான், இல்லை திருட்டு பொம்பளையாக இருக்கும், அதை பிடிச்சி இன்னைக்கு அடிக்கிற அடியில் பாரு, என்ன பண்ணுறேன் பாரு நான் அப்படின்னு சொல்லி அப்படி போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பெட்ரூம் இருக்கு இல்லையா, பெட்ரூம் டோருக்கு ஒரு 3 அடிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் தடம் நின்றுடுது. அந்த இடத்துல மேலே ஒரு ஃபேன் வந்து இருக்குது. இந்த பக்கமும் அந்த கால் தடம் போல், இந்த பக்கமும் கால் தடம் போல், இதை தாண்டியும் போல், இவருடைய பெட்ரூமுக்குள்ளேயும் போல். அப்படி இருக்கும்போது இங்கே இருந்து ஒரு வேக்கண்ட் ஏரியாவிலேருந்து எகிரி குதிச்சும் போயிருக்க முடியாதுன்னு சொல்லி எட்டி அந்த பெட்ரூமுக்குள்ளே பார்க்குறாரு. பார்த்தா அந்த பெட்ரூம் கூட கால் தடம் இல்லை. யாருதுன்னும் போது மேலே இருந்து ஒரு மாதிரி அப்படி ஒரு சவுண்டு கேட்குது, சிரிக்கிற சவுண்டு வந்து கேட்குது. யாராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெழுகுபத்தியை எடுத்து மேலே பார்க்குறாரு. வெளிச்சம் அவ்வளோ பெருசாக இல்லை, ஏன்னா ஒரே ஒரு சின்ன மெழுகுபத்தி எவ்வளோ வெளிச்சம் இருக்கும், கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 12 அடி உயரம் இருக்கிற ஒரு சீலிங் பார்க்குறாரு. பார்த்தா செவுத்தில் ஒரு பல்லி ஒட்டிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பின்னோக்கி ஒரு பெண் வந்து இப்படி நின்றுக்கிட்டு இருக்கு. செவுத்துல அப்படியே நின்றுக்கிட்டு ஈன்னு சிரிக்குது. அது சிரிக்க கிச்சனுக்குள்ள இருக்கிற சாமானெல்லாம் அப்படியே கலகலன்னு அடி கீழே விழுகுது. அதே டைம்ல மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டம் 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 அடிக்குது, வெளியே காத்தடிக்க ஆரம்பிக்குது. இவருக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது, என்றாரு. அடுத்த செகண்ட்ல மேலே சீலிங்கில் ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஆன்மா அப்படியே இவர் மேலே எகிரி குதிக்குதுங்க. அப்போ மயக்கம் போட்டு விழுந்தவர் தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னெல்லாம் தெரியல. அடுத்த நாள் ஒரு 12 மணிக்கு இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் கண்ணு முழிகிறார். பார்த்தா பக்கத்தில் சுக்கிரன் அங்கிள் தான் உட்காந்துக்கிட்டு சுக்கு காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்பா என்னப்பா ஆச்சு, என்னப்பா நான் சொன்னேன்லப்பா அந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது. அங்கிள் ஒன்றும் புரியல அங்கிள், என்ன அங்கிள் என் வாழ்க்கையில் முதல் தடவை அந்த மாதிரிலாம் பார்த்தேன் அங்கிள், அந்த அந்த ஆன்மா அப்படியே செவுத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கு அங்கிள், அப்படியே என் மேலே எகிரி குதிச்சுது அங்கிள் அப்படின்னு. உனக்கு ஒன்றும் இல்லைல்லப்பா அப்படின்னு. அதுக்குள்ளே வந்து அவங்க ஊர்லேருந்து மந்திரிக்கிறவங்களாம் வந்துடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க மாமனார் மாமியார் ஒய்ஃபு அதுக்கப்புறம் அவங்க வந்து மந்திரிக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வந்து மந்திரிச்சு இல்லை எனக்கு எல்லாம் ஓகே தான், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. ஆனால் இவருக்கு அந்த ஆன்மா இவர் மேலே எகிரி குதிச்சது வந்து கிளியராக ஃபீல் ஆகுது. ஆனால் இத்தனை வருஷமாக இவர் ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிருக்காரு, இந்த மாதிரி நிகழ்வு நடக்கலை. சுக்கிரனுக்கும் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கலை. ஆனால் இந்த தடவை ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு போகும்போது இந்த மாதிரி நிகழ்வு நடக்குதே அப்படின்ற ஒரு சந்தேகம். சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடெண்ட் இவங்களுக்கு தெரிய வருது. அதாவது இவங்க ஒய்ஃப் சைடில் ஒரு சில சொந்தக்காரங்க இருக்காங்க.
அவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப பொறாமை பிடிச்சி போய் இருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல பையனை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த பையனும் ரொம்ப நல்ல பணக்கார பையன், வெல்த்தியான ஒரு ஃபேமிலி அப்படின்ற ஒரு பொறாமை. அவங்களுக்கு ஒரு 2, 3 பெண் குழந்தைகள்லாம் இருந்தது. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வந்து அவ்வளோ பெருசாக நல்லா இல்லை. ஆனால் இந்த பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கே, இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக இவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏவல் ஏவி விட்டுருக்காங்க. ஆப்வியஸாக இவர் வந்து இங்கே வருவார், வந்தால் மாமனார் மாமியார் வீட்டில் ஸ்டே பண்ண மாட்டார், ஃபார்ம் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணுவார். ஏன்னா அவருக்கும் அந்த சுக்கிரன் அங்கிளுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பு, சின்ன வயசுலேருந்தே அவரை ரொம்ப பிடிக்கும், அங்கே போயிடுவாருன்றதை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு வெளியே ஒரு ஏவல் ஏவி விட்டுருக்காங்க. கரெக்டாக இவர் போகும்போது அந்த ஏவல் வேலையை காட்டுச்சு அப்படின்னா இவருக்காகவே பண்ணாங்கன்றதை கண்டுபிடிச்சிருவாங்கன்றது சொல்லிட்டு இவர் போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே அந்த ஏவலை வந்து ஏவி விட்டுருக்காங்க. அந்த ஏவல் தான் இவ்வளோ வேலையை காட்டி விட்டுருக்கு. அந்த ஆன்மா வந்து எண்ணற்ற பிரச்சனைகள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கள போய் செம்மட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது. சரி, அந்த ஆன்மா வந்து இவரை தாக்குச்சு. ஆனால் அந்த ஆன்மானால் ஏன் இவருடைய உடம்புக்குள்ளே பூர முடியல, ஏன் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாமி பக்தி. எல்லா கோயிலுக்கும் போவாங்களாம், எல்லா சாமியும் வந்து விழுந்து விழுந்து கும்பிடுவாங்களாம். இவர் ஃபார்ம் ஹவுஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து வழியில் வந்து ஒரு அம்மன் கோயில் வந்து இருந்திருக்குங்க. அந்த அம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க தாயத்தை வந்து தொங்க விட்டுருக்காங்க. அந்த தாயத்தை பார்த்த உடனே எனக்கு தோணுது, இன்றைக்கி இந்த தாயத்தை நீங்கள் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வாண்டடாகவே அந்த தாயத்தை வந்து கையில் கட்டி அந்த அம்மன் கோயிலிருந்து இவர் அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு அம்மன் கோயிலிருந்து எடுத்த தாயத்து தான் இவரை வந்து காப்பாற்றிருக்கு, அந்த ஒரு ஆன்மா கிட்டேருந்து காப்பாற்றிருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவங்களுடைய மனசில் இது வரைக்குமே இருக்குங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், ஒரு கெட்ட ஆன்மா கிட்டேருந்து காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் ஒரு இறை நம்பிக்கை, ஒரு இறைவனோட நம்பிக்கை வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால, அவங்கள சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருந்ததுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மகேஷ் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கார். பட் அன்னைக்கு ஒரு நாள் இரவு இவர் கண்ட காட்சி, அதுலேயும் குறிப்பாக அந்த ஆன்மா செவுத்தில் இப்படி ஒட்டிக்கிட்டு இருந்த காட்சி, கண்ணை மூடினாலே எனக்கு இது வரைக்கும் அந்த காட்சி என்னுடைய கண்ணில் வந்து நிற்கிது ப்ரோ. நான் அப்படியே பெட்டில் இப்படி நேராக இப்படி படுக்கவே மாட்டேன், சைடில் தான் படுப்பேன். ஏன்னா நேராக படுத்து சீலிங்கை மேலே பார்த்தேன் அப்படின்னா சீலிங்கில் அந்த ஆன்மா நிற்கிற மாதிரியே எனக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு, எனக்குள்ளே ஒரு ஆன்சைட்டி வந்துருச்சு. ஸோ அதனாலேயே என்னுடைய வாழ்க்கை டெய்லியும் நைட் ஆனால் ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்றத ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அது வந்து ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வுலேருந்து நீங்கள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வெளியே வந்திருக்கீங்க, தேங்க்ஸ் டு யுவர் ஒய்ஃப் அண்ட் அவங்க வச்சிருக்கிற அந்த இறைவன் மேலே இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை. இப்போ அதை கடந்து வந்துட்டீங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 12 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆகிடுச்சு, குழந்தைகள் இருக்காங்க. ஸோ பயப்படாமல் இருங்க அப்படின்னுலாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பயம் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியும். ஒரு சில டைம் வந்து நம்மளுடைய மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணணுங்க. அப்படி மனசை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய மனசை நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ தான் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய மைண்டுக்குள்ளே வரும். பயம் வரும், ஆன்சைட்டி வரும், இல்லாத விஷயங்களை பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ பெட்டர் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போங்க, உங்களுடைய ஆன்சைட்டி, உங்களுடைய பயத்தை வந்து வெளியே சொல்லுங்கள். அதை வந்து அந்த பயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பாருங்கள். ப்ளஸ் உங்கள் ஒய்ஃப் வந்து நிறையா இறைவன் நம்பிக்கை இல்லையா, உங்கள் ஒய்ஃப் கூட சேர்ந்து நீங்களும் நிறையா கோயில்களுக்கு போங்க. நிறைய பாசிட்டிவான இடங்களுக்கு போகும்போது இந்த பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்து அதை நேரில் பார்த்துட்டாரு அப்படின்னா அது வேறு லெவலான ஒரு ஃபீலுங்க. இதே மாதிரி ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.